வணக்கம் மக்களே. இன்றைக்கி நம்ம என்ன ஃபோனை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பெரும்பான்மையான எந்த யூடியூப் சேனல்ஸும் அதிகமாக இந்த ஃபோனை கவர் பண்ண மாட்டாங்க. மோட்டோரோலாவோட ஒன் மேக்ரோ அப்படிங்கிற ஃபோனை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஒரு 10,000 ரூபாய் செக்மெண்ட்டில் வந்திருக்க ஒரு பட்ஜெட் கிங்னு சொல்லலாம் இந்த ஃபோனை. வெறும் 10,000 ரூபாய்க்கு இந்த ஃபோனை இந்தியாவில் லான்ச் பண்ணியிருக்காங்க. இந்த ஃபோனோட ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் என்னென்ன அப்படின்னு தெரிஞ்சுக்க இந்த வீடியோவை முழுசாக பாருங்கள். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த ஃபோனோட டிஸ்பிளே. இந்த ஃபோனில் பார்த்தீங்கன்னா ஒரு 6.2 இன்ச்சஸ் கொண்ட ஒரு மேக்ஸ் விஷன் HD+ டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. சைட்ஸ்லாம் நல்லா பெருசாக இருக்குது. ஸ்க்ரீன் டு பாடி ரேஷியோ 82% கொடுத்துருக்காங்க. 6.2 இன்ச்சஸில் ஒரு 82% ஸ்க்ரீன் டு பாடி கொடுத்துருக்கு. ஒரு நல்ல விஷயம் தான். இந்த ஃபோன் பார்த்தீங்கன்னா HD+ ரெசல்யூஷன் தான் சப்போர்ட் பண்ணும். இதில் ஃபுல் HD கிடையாது. 10,000 ரேஞ்சில் ஒரு HD+ டிஸ்பிளேவே ஆக்சுவலாக போதுமானது தான். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இந்த ஃபோனோட பேட்டரி. இந்த ஃபோனில் பார்த்தீங்கன்னா ஒரு 4000 mAh கொண்ட ஒரு பெரிய பேட்டரி கொடுத்துருக்காங்க. இப்போலாம் நார்மலாக எல்லா ஃபோன்லையுமே 4000 mAh பேட்டரி கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இது உண்மையிலே ஒரு நல்ல விஷயம். ப்ளஸ் 10 வாட்ஸ் சார்ஜர் பாக்ஸில் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. இது அவங்க ரேபிட் சார்ஜர் அப்படின்னு சொல்லிக்கிறாங்க. 4000 mAh பேட்டரி இந்த ஃபோனில் இருந்தாலுமே இந்த ஃபோனோட டோட்டல் வெயிட் பார்த்தீங்கன்னா ஒரு 186 கிராம்ஸ் தான் இருக்குது. அடுத்தது பார்த்தீங்கன்னா இந்த ஃபோனோட ப்ராசஸர். இந்த ஃபோன் Android 9 Pieல ரன் ஆகுது. MediaTek Helio P70 அப்படிங்கிற சிப்செட் இந்த ஃபோனில் கொடுத்துருக்காங்க. இது ஒரு MediaTekோட ஒரு நல்ல சிப்னு சொல்லலாம். இந்த P72 சிப்பை இது வரைக்கும் நீங்கள் நிறைய ஃபோன்ஸில் பார்த்துருப்பீங்க. இது கேமிங் மற்றும் அதர் யூசர்ஸ்க்கு கொஞ்சம் நல்லாவே இருக்கும். இது ஒரு ஆக்டோகோர் CPU. இந்த Mali G72 அப்படிங்கிற GPU நீங்கள் நிறைய ஃபோன்ஸில் பார்த்துருப்பீங்க. இது உண்மையிலே ஒரு நல்ல சிப்செட் தான். அடுத்து இந்த ஃபோனோட கேமராஸ். ரியர் கேமரா பார்த்தீங்கன்னா ஒரு 13 மெகா பிக்சல் மெயின் கேமராவோட வருது. ப்ளஸ் 2 மெகா பிக்சல் டெப்த் சென்சார் இதிலே கொடுத்துருக்காங்க. அப்புறம் 2 மெகா பிக்சல் மேக்ரோ லென்ஸ். அந்த மேக்ரோ லென்ஸ் தாங்க இந்த ஃபோனோட ஸ்பெஷல் ஃபீச்சர் சொல்கிறாங்க. ஃபர்ஸ்ட் இந்த ஃபோனுக்கு ஏன் Motorola One Macro அப்படின்னு பேர் வந்துச்சு பார்த்தீங்கன்னா, மேக்ரோ அதாவது மேக்ரோ கேமரா இந்த ஃபோனில் ஸ்பெஷல் ஃபீச்சராக இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. மற்ற மேக்ரோ கேமராக்கும் இந்த மேக்ரோ கேமராக்கும் என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 5 டைம்ஸ் க்ளோஸராக மற்ற மேக்ரோ ஷாட்ஸை விட 5 மடங்கு க்ளோஸராக இந்த ஃபோனோட மேக்ரோ ஷாட்ஸ் இருக்கும் அப்படின்னு சொல்லி Motorola தரப்புல தெரிவிச்சிருக்காங்க. மேக்ரோ ஷாட்ஸ் உண்மையிலே 5 டைம்ஸ் க்ளோஸர்னா உண்மையிலே இந்த மேக்ரோ ஷாட்ஸ்லாம் இந்த ஃபோனில் எடுக்கிறது நல்லா தான் இருக்கும். ஒரு LED ஃப்ளாஷும் கொடுத்துருக்காங்க. 1080p வீடியோ இந்த ஃபோனில் சப்போர்ட் ஆகுது. ஃப்ரண்ட் கேம் பார்த்தீங்கன்னா ஒரு 8 மெகா பிக்சல் தாங்க. ஃப்ரண்ட்டில் ஃப்ளாஷ் கிடையாது. அந்த மினி வாட்டர் ட்ராப் நாச்சில் கேமரா அதிலே ஃபிக்ஸ் ஆகிருக்கு. இதில் பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்க்ரீன் ஃப்ளாஷ் மட்டும்தான். அடுத்து இந்த ஃபோனோட கனெக்டிவிட்டிலாம் பார்த்தீங்கன்னா 3.5mm ஜாக் கொடுத்துருக்காங்க. அப்புறம் USB Type-C வருது. இப்போது எல்லா ஃபோன்ஸ்லையுமே Type-C கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ டேட்டா ட்ரான்ஸ்ஃபர், ஃபைல் ட்ரான்ஸ்ஃபர்லாம் உங்களுக்கு கொஞ்சம் ஃபாஸ்ட்டாகவே இருக்கும். அப்புறம் கீழே பார்த்தீங்கன்னா ஸ்பீக்கர்ஸ் இருக்குது. நாய்ஸ் கேன்சலேஷன் மைக் இதில் இருக்குது. அடுத்து இந்த ஃபோனோட ஒரு முக்கியமான ஃபீச்சர், இந்த ஃபோன் பார்த்தீங்கன்னா ஒரு 4GB RAM மற்றும் 64GB வேரியண்ட்டில் மட்டுமே தான் லான்ச் ஆகிருக்கு. இந்த ஃபோனில் பார்த்தீங்கன்னா 4GB RAM இருக்கிறதுனால மல்டி டாஸ்கிங் எல்லாமே நல்லா தான் இருக்கும். ப்ளஸ் 64GB மெமரி. இந்த சிப்செட் இந்த ப்ராசஸரோட பார்த்தீங்கன்னா ஸ்பீடுக்கு எந்த வகையான லேகும் இருக்காது. இது ஒரு நல்ல வேரியண்ட் தான். இப்போ இந்த Motorola One Macro அப்படிங்கிற ஃபோனோட ஓவரால் ரிவ்யூக்கு வருவோம். இந்த ஃபோன் பார்த்தீங்கன்னா ஃப்ளிப்கார்ட்டில் 9,999க்கு லான்ச் பண்ணியிருக்காங்க. 12th அக்டோபர் இந்த ஃபோன் ஃப்ளிப்கார்ட்டில் சேலுக்கு வந்திருக்கு. நீங்கள் வேணும்னா இந்த ஃபோனை டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன், செக் பண்ணி வாங்கிக்கலாம். மேலும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். எங்கள் Mobilepedia தமிழ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் அந்த பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோஸ்லாம் உங்களுக்கு உடனே வரும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். That's what happens.